ஹலோ. மருமகளே. அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருமா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல நானும் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அத்தை, நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்படியா? நல்லது. உடம்ப பாத்துக்க. சரிங்க அத்தை, பாத்துக்கிறேன். நல்லா இருமா. ரஜினி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு வக்கீல் சாரை பார்க்க போனோம். ஞாபகம் இருக்கு. வாங்க ரஜினி, நாம வந்தாச்சு. வாங்க, வக்கீல் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டோம். நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எனக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க. இப்படிலாம் பேசினா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. உங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இது கூட பண்ணலைன்னா எப்படிங்க? சரி வாங்க 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 ரஜினி மேடம், வாங்க இப்படி உட்காருங்க. அப்புறம் நான் வக்கீல் சாரை பார்த்தேன். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதுக்குள்ள நீங்க ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு, வாங்க. நானே கூட்டிட்டு போறேன், வாங்க. மே ஐ கம் இன் சார்? கம் இன். இதுல சுகர் போட்டிருக்கீங்க? ஆமா சார். சரி வாங்க. தேங்க்யூ சார். அண்ட் இதோ உங்க டீ, ஸ்பெஷல் டீ. டீ ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது. இது உங்களோட ஃபேவரட்டான இஞ்சி டீ வேற. ஞாபகம் வச்சு ஆர்டர் பண்ணு. யாரு யாருங்க? யார் அது? கௌதம், காப்பாத்துங்க. என்ன எங்க இருக்கீங்க கௌதம்? என்ன நடக்குது உள்ள? கதவை திறங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யார் இங்க இருக்காங்கன்னு வந்து பாருங்க. கௌதம், வந்து பாரு. வா, திறங்க கதவை, இல்லைன்னா கதவை உடைக்க வேண்டியது இருக்கும். காப்பாத்துங்க ப்ளீஸ். ரஜினி பொறு. யாரும் இல்ல, அமைதியா இரு. இங்க நான் தான் இருக்கேன். இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. ப்ளீஸ். You cheater. என்ன பண்ணிட்ட நீ? என்ன துரோகம் பண்ணிட்ட எனக்கு. இப்ப பாரு, நான் உனக்கு அகைன்ஸ்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல. நீ பாத்துக்கிட்டே இரு. டேய், நீ வசமா மாட்டிக்கிட்டு இருக்கடா. காப்பாத்துங்க. ரஜினி ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். நீ ரொம்ப அழகா இருந்தியாதான் என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல.
நான் பண்ணது தப்பு தான். நான் உனக்கு பண்ணியிருக்கிறது பெரிய துரோகம் தான். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப மோசமான ஆளுதான். நீ என்ன அடிச்சிரு. அடி அடி அடி, இன்னும் நல்லா அடி. நான் சொல்றேன்ல, கதவை திறங்க. திறங்க, நான் கதவை உன்னை திறங்க. ரொம்ப காதலிக்கிறேன் ரஜினி. கதவை திறங்க. இதை பார்த்து எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ், மாட்டி விட்டுறாத ப்ளீஸ் ப்ளீஸ். என்னாச்சு மேடம்? ஏன் இவ்வளவு சவுண்டா கத்திட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது என் பொண்டாட்டி. வழக்கமா டிப்ரெஷன்ல இருந்தா இப்படிதான் கத்துவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா ரஜினி? ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்க. போலாம். ரஜினி, ரொம்ப தேங்க்ஸ் ரஜினி. நான் நாளைக்கே உங்க கேஸோடைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரி வக்கீல் சார், நல்லது. அப்புறம் வக்கீல் சார், நாங்கள் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சோம். இன்சூரன்ஸ் அமௌண்ட் தோராயமா எவ்வளவு கிடைக்கும்? இதை பாருங்க கௌதம், ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் அவினாஷோட வயசு 32. சரி. வாங்கிட்டு இருந்த சம்பளம் 50,000 ரூபா. இது போக பிடிப்பெல்லாம். இப்போ இதை வச்சு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், 2.5 கோடி ரூபாவா? அப்ப சரி வக்கீல் சார், நாங்க கிளம்புறோம். ஹலோ, ராஜேந்திர சுக்லா ஸ்பீக்கிங். வீட்ல இருக்கிற எல்லா நகைங்க எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா சுட்டு பொசுக்கிடுவேன் பாத்துக்க. போதும் கரிஷ்மா, நான் என்னோட வீட்டு சாவியை உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கனால நீ எப்ப வேணாலும் வந்து என்ன இப்படி மிரட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் சினிமா ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணு. 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் உன்னை. நீ என்னதான் வாய்ஸை மாத்தி பேசினாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் சரி, நிச்சயமாவே உன்னை வந்து யாராவது உன்னை கன் பாயிண்ட்ல மிரட்டினாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கடவுள் அவங்களோட 6th சென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிருக்காரு. அதனால வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருன்னு அப்படிங்கறத மத்தவங்களை விட நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் ஒரு விஷயம், நான் ஒரு அட்வொகேட் கிட்ட பேசியிருக்கேன். உன் ஹஸ்பண்ட் செட்டில்மெண்ட் விஷயமா 2 நாள்ல பார்க்க போறோம். வேண்டாம், இப்ப அதுக்கான தேவை எதுவும் இல்ல. கௌதம் என்ன ஒரு வக்கீல் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. வக்கீல் சாரும் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கௌதமா? யார் கௌதம்? என் புது ஃப்ரெண்டு. ரஜினி, நீ வீட்ல தனியா இருக்க, உன்னால பார்க்கவும் முடியாது. எனக்கு பயமா இருக்குடி, உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா? இல்ல கரிஷ்மா, கௌதம் அப்படிப்பட்டவர் இல்ல. அப்படின்னா எப்படிப்பட்டவரு? எனக்கும் தான் சொல்லுங்களேன். ஹாய், ஐ எம் கௌதம். நீங்க? என் நேம் கரிஷ்மா டாக்கூர், ரஜினியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே, அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போட வேண்டியது இருக்கும். இப்பவே போடுறேன். என்னடி இது, அதுக்குள்ள இவ்ளோ க்ளோஸ் ஆயிருக்கீங்க? உன் வீடு கிச்சன் வரைக்கும் போறாவ? கரிஷ்மா, எப்போ ஒருத்தர் உன்னோட கஷ்டங்களை மனசால பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, எப்போ க்ளோஸ் ஆகுறாருன்னு தெரியவே தெரியாது. ரஜினி, நம்ம கிட்ட யாராவது இப்படி க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியம். இதோ உங்களுக்கான சூடான ஸ்பெஷல் இஞ்சி டீ. இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. அப்புறம் கரிஷ்மா மேடம், எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நீங்க ரஜினியை எனக்கு எதிராக திசை திருப்புறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது தோணலங்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரி, நான் இப்ப கிளம்புறேன். அட கரிஷ்மா, நான் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும், அதான் கிளம்புறேன். அவ எப்பவுமே இப்படி பரபரப்பா தான் இருப்பா.
நான் ஹெல்ப் பண்றேன். ரஜினி, இன்னும் நீ என் மேல கோவமா இருக்கியா? இங்க பாரு, அன்னைக்கு நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு ரஜினி, ப்ளீஸ்.